ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க காட்ட போகிறேன். இது தமிழ்நாட்டோட பாரம்பரிய குழம்புன்னே சொல்லுவேங்க. ஆமாங்க, இந்த கொள்ளுப்பருப்பு கடைசல் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கடைசல் எல்லாமே சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசல் மாதிரி இல்லாமல் நான் வந்து குழம்பு மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். எப்படி பண்ணாலும் இந்த கொள்ளுப்பருப்பு பாசிப்பருப்புனாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து எண்ணெயே இல்லாமல் குக்கரில் தாங்க வறுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கலரே மாறிவிடுங்க. ஸோ லைட்டாக வறுபட்டுக்கோங்க, லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் பருப்புக்கு நான் கிட்டத்தட்ட தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூண்டையும் வேக வச்சுக்கிறேன். ஸோ இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வாயு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னுக்காக தான் 6-7 பவுண்ட் இதுவும் பூத்தி வச்சுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இதே பருப்பில் நான் குழம்பும் பண்ண போகிறேன், ரசமும் பண்ண போகிறேன். அதுதாங்க கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசம் தான். டைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பருப்பு வேக வைக்கும் போதே 6-7 பூண்டும் மறக்காமல் மஞ்சத்தூளும் அப்புறம் கொஞ்சம் தக்காளியும் எடுத்து வேக வச்சுக்கோங்க. தக்காளி எதுக்குன்னு கேட்குறீங்களா? வேறு எதுக்குங்க, ரசத்துக்கு தான். ஸோ இது வேக வைக்கும் போதே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மறந்துட்டு தொளிக்காம விட்டுட்டோம்னா கூட இந்த பருப்புலேயே வெந்திருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ வேக வைக்கும் போதே இதையும் போட்டுக்கோங்க. ஸோ 2 in 1 பர்பஸாக சீக்கிரம் வெந்துடும். பருப்பும் வெந்துடும், அது கூடவே இதுவும் வெந்துடும். இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இது புளி தண்ணி நான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. புளிக்கரைசல் எப்போயுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த தோசை கரண்டியெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 கரண்டி அளவுக்கு நான் புளிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேங்க, புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தோசை மாவு கரண்டியில் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரசப்பொடியும் உப்பும் போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கும் கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன், ரசத்துக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 சவுண்டு விட்ருப்பேங்க. ஏன்னா முதல் நாளே சில பேர் ஊற வச்சுருப்பாங்க, நான் ஊற வைக்காதனால கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாகவே விட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து நான் ரேண்டமாக அங்கங்கே சிலதெல்லாம் கரண்டியிலே மசிச்சு வச்சுக்கிறேன். இது சூடாக இருக்கும்போதே அங்கங்கே இந்த மாதிரி ரேண்டமாக மசிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்புக்கும் எடுத்து வச்சுட்டேன், குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா குழம்புக்கு பாதியும் ரசத்துக்கு பாதியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குழம்புக்கான தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிற அளவு தான், இதுதான் குழம்புக்கு. அப்புறம் ரசத்துக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்களேன். ரசத்துக்கு என்னங்க, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா போட்டு தாளிக்கிறேங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அல்லது கருவேப்பிலை போட வேண்டாம், கொத்தமல்லியை போட்டு ரொம்ப கொதி வர வேண்டாம். லைட்டாக இந்த இடம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நுர தள்ளிட்டு வருங்க. நுர தள்ளிட்டுன்னு சொல்லக்கூடாது, பொங்கி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, நான் தப்பாக சொல்லிட்டேன். பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா கமன்னு செம்ம சூப்பராக கொள்ளுப்பருப்பு ரசம் ரெடி ஆகிடுங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும், ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட்டு அதே வானிலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொள்ளுப்பருப்பு குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கரண்டி சமையல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கரண்டி எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெயிலேயே தான் நம்ம நல்லா தாளிக்கணும் இல்லைங்களா. ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4-5 கரண்டிக்கு மேலேயே நான் எண்ணெய் நல்லா ஊற்றிருப்பேன். ஏன்னா வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம சூப்பராக இருக்குங்க. உப்பு காரமும் தூக்கலாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், அப்புறம் வெங்காயம் தக்காளியும் தான் ஆட் பண்ண போகிறேன். சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு வெங்காயங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுக்கணுங்க. இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பாட்டுக்கு சுட இது சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டுக்கிட்டேங்க. தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ என்னென்ன பவுடர் ஆட் பண்ணுறேன், மசாலா என்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லை மிளகாத்தூளுங்க, தப்பாக சொல்லிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளுங்க, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா இதுக்கு ஆட் பண்ணல. புளி தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னே வருது, திரும்ப 2 கரண்டிங்க, அதுதான் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்களா, அந்த தோசை மாவு கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதில் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 கரண்டி கரெக்டாக இருக்கும். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ 2-3 கரண்டி ஊற்றிருப்பேங்க. ரசத்துக்கு 2 கரண்டி, குழம்புக்கு ஒரு 2.5-3 கரண்டி ஊற்றிருப்பேன். கரெக்டாக இருந்தது.
ஸோ நீங்கள் எடுக்கும்போதே கரண்டி அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதை ஊற்றிக்கிறேங்க. நான் பாதி தண்ணியை ரசத்துக்கு ஊற்றிட்டு மீதி தண்ணி இப்போ குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட அந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, உப்பு 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போடுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். கொதிச்சதுன்னா அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க, நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட வேண்டியதான். அந்த கொள்ளுப்பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது கொள்ளுப்பருப்பு குழம்புங்க, செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது தெரியும், ரொம்ப இதாகிடும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு அங்கங்கே மசிச்சு வச்சுருக்கிறது, சிலது கொஞ்சம் முழுசாகவும் இருக்கும். ஸோ இதையும் பாட்டு ஒரு 2-3 நிமிஷத்தும் பக்கத்துலேயே நின்று ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு தோசைக்கு அல்லது சப்பாத்திக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று பார்த்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு சூப்பராக சாதத்துக்கு கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 2 நிமிஷம் தாங்க கொதிக்க வச்சேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன உப்பு காரம் அளவு ரசத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு, இந்த குழம்புக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களும் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சமையலுக்கு இது கண்டிப்பாக சூப்பரான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி